தாய் வீடு அக்டோபர் மாத இதழ் 2025. முலையறு காதை அத்தியாயம் 8. பெண் துயரப் பெருங்கதை. எழுத்துருவாக்கம் மாசித்தி விநாயகம். குரல் வடிவம் கூப்பிரபு. தமிழுக்கு சாதியில்லை, மதமில்லை, மாற்றாரை தின்று முடிக்கின்ற வன்மமில்லை. சாதி என்ற சொல்லே தமிழருக்கு உரியதல்ல. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் சாதி பிரிவுகள் பழந்தமிழகத்தில் இல்லை. வேண்டாத சாதி எனும் இருட்டு வெளுப்பதற்கு தூண்டாமணி விளக்காய் துலங்க வேண்டிய பெண்களின் மார்பை அறுத்துச் சிதைக்கும் கொடூரம் கேரளத்தில் தலைவிரித்தாடிய பொது போல பழந்தமிழகத்தில் என்றும் இருந்ததில்லை. யாயும் ஞாயும் யாராகீரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், யானும் ஈயும் எவ்வழி அறிந்தும் செம்புலப் பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என் தாய் தந்தை யாரென்று உனக்கோ உன் தாய் தந்தை யாரென்று எனக்கோ தெரியாமல் காதலில் விழுந்தோம் என்கின்ற குறுந்தொகை காட்டும் சமூகப் பண்பே தமிழனுடையது. செம்மண் நிலத்தில் பெய்கின்ற மழை நீர் மண்ணிறத்தை தன்னிறமாக ஏற்று செந்நிறமாகி பிரிக்க முடியாதபடி கலந்து ஒன்றிவிடுவது போன்றிருந்த நல்லார் நெஞ்சங்களில் நஞ்சை விதைத்து சாதி விரித்தது பார்ப்பனியம். அன்பு என்ற உணர்வில் சங்கமித்து நின்ற தமிழர் பெண்ணை அடாவடியாக வீடுகளில் அடைத்து பூட்டியதும் பார்ப்பனியந்தான். அடவெறும் தலைமயிருக்கு பிறந்தவன் தானே கடவுள் எனும் போது மனுஷருக்கு பிறந்தவன் நீ ஏனடா மௌனமாயிருக்கின்றாய்? இப்படித்தான் அங்கு நம்பூதிரிகளின் அடக்குமுறையில் தவிக்கும் ஈழவர் சாதிக்காரர் உட்பட அனைத்து சாதியினரும் சொல்ல எண்ணிய போதும் வெளியே அதை சொல்ல முடியாது. கொச்சி கடற்கரையில் நின்று சாதி பிரித்த பார்ப்பனியத்திற்கு எதிராக அழுது கண்ணீர் வடித்த மக்களின் கண்ணீரும் வெப்பிச்சாரப் பெருமூச்சும் அங்கு சுனாமி பேரலையாய் சுழன்றாடியது. வாழ்வில் தோற்று அல்லாடிய மக்கள் தோணியேறி ஈழம் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டார்கள். பரசுராமன் தானே கடலிலே இருந்து தோண்டி எடுத்து மலையாள பார்ப்பனர்களுக்கென கேரளத்தை கொடுத்தார் என்கின்ற காலங்காலமான கடவுள் தேசம் என்கின்ற பார்ப்பன பொய்க்கட்டு கதைகளில் அவர்களுக்கு தீராத வெறுப்பு. பாணினியின் அஷ்டாத்தியா என்னும் சமஸ்கிருத இலக்கண மொழியே எல்லாவற்றிற்கும் முதன்மை என்பவர்கள் அவர்கள். குடுமி வைத்த நம்பூதிரிகளின் கொடுமையிலே இருந்து தப்ப அவர்களுக்கு கடல் கடக்கும் வழியொன்றே தீர்வு. இந்நிலையில்தான் கொச்சி துறைமுகத்தில் படைபடையாக வந்திறங்கிய பரதேசி யூதப் பெருமக்களோடு சேர்ந்து உயிர் காத்தனர் சிலர். நாடு பிடிக்க வந்த வெள்ளையரோடு சேர்ந்தார்கள் வேறு பலர். கத்தோலிக்க செல்வாக்கிற்குட்பட்ட அனைத்து நாடுகளிலும் இருந்து யூதர்கள் அடித்து விரட்டப்பட்ட காலம் அது. யூத மானிடர் என்பதால் அவமானமும் துன்பமும் துயரமும் படுகொலையையும் சுமந்து உயிர் தப்பினால் போதுமென ஓடி வந்தவர்கள் அவர்கள். ஆதியில் அனைத்தும் தமிழாயிருந்த சீரநாடெனும் கேரளத்தில் பொ.ஆ.பி. 16ஆம் நூற்றாண்டளவில் தான் துஞ்சத்து எழுத்து தச்சன் என்பவர் மலையாள மொழியை மணிப்பிரவாளம் மூலம் உண்டாக்கினார். 1860 தான் அதற்கென ஒரு மலையாள இலக்கணம் எழுந்தது. அதற்கு முன் மலையாளம் இலக்கியமே எதுவும் கிடையாது. சிலப்பதிகாரம் பிறந்த அந்த சீர தேசத்தில் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து பார்ப்பனியம் மலையாளம் பேசுவதைப் போலவே தமிழும் எபிரேமியமும் கலந்த யூத மலையாளம் எனும் புதுமொழியை அங்கு குடியேறிய யூதர்கள் உருவாக்கினர். ஒரு கடவுட்கொள்கையுடைய ஆபிரகாமிய மதங்களுள் முக்கியமான தோரா எனும் பழங்கோட்பாட்டை நம்பி பிறந்தது யூத மதம். இஸ்ரேல் மக்களுக்காக கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கையை கொண்டிருந்த கடவுளின் யூதர்கள் இந்தியாவிற்கு எதற்கு வந்து பரதேசி யூதர்கள் ஆனார்கள் என்பது இன்று நாம் இஸ்ரேல் கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி. கேரளத்தின் பண்டை துறைமுகமான கொச்சின் எனும் இந்த துறைமுகம்தான் அந்நிய அடிவருடிகளை நாட்டிற்குள் அலை அலையாக உள்நுழைய வைத்த பெரும் சாபம். ஆனால் அந்நியர்களோ இதனை அரபு கடலின் ராணி என போற்றி மகிழ்கின்றார்கள். முதலிலே போர்த்துக்கேய கடலோடி வாஸ்கோடகாமா வந்திறங்கி மல்லி சீரகம் மிளகு என வளமான நாட்டின் சத்துமிக்க வளமனத்தையும் தாம் கவர்ந்து கொண்டு காலை எழுந்தவுடன் தரித்திரமான தேயிலையையும் கோப்பியையும் பானையும் எம்மை நோயாளியாக்குவதற்கு தந்து கால்கோலிட்ட மூல இடமும் கேரளம்தான். வந்தேறிய வாஸ்கோடகாமா மரணித்து சமாதியாகிய இடமும் இதே கொச்சின்தான்.
தென்னம் சோலை நிறைந்து நார்த்தொழிலுக்கு புகழ்பெற்ற அழகு நகர் ஆலப்புழாவிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தே இருந்தது கொச்சின் துறைமுகம். இதற்கான பாதைகள் பலவும் நீர்வழியினால் இணைக்கப்பட்ட அழகு தேசம். வெள்ளையர்கள் மிகவும் விரும்புகின்ற ஆலப்புழா அழகான படகு வீடுகளும் உப்பங்களி பயணங்களுக்கும் மிக பிரசித்தி பெற்றது. ஆலப்புழாவின் ஒரு படகு வீட்டில் இரவு முழுவதும் தங்கி மகிழ்வாக இருந்த நம்பூதிரியும் கிளாராவும் கொச்சி கடற்கரையில் வாயோடு வாயுரசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு தோல்பாவை கூத்து நடைபெற ஏற்பாடாகியிருந்தது. தோல்பாவை கூத்து என்பது உயிரற்ற பாவைகளை வைத்து உயிருள்ள பாத்திரங்களைப் போல இயக்கி நிகழ்த்தப்படும் ஒரு பண்டை கூத்துக்கலை. கேரள கதகளியின் பாதிப்பு தோல்பாவை கூத்தில் நிறையவே உண்டு. இதை பாவை கதகளி என்பவர்களும் உண்டு. பதப்படுத்த மிருகத்தோலிலே வரையப்பட்ட வண்ணப்படங்களை விளக்கின் ஒளி மூலம் திரைச்சீலையிலே அதன் நிழல் தெரியுமாறு ஆட்டி அந்த நிகழ்த்து கலையை நிகழ்த்துவார்கள். ஆனால் மிருகங்களை கொல்லாதே என்று தாவர பட்சணியாக வேடமிடும் நம்பூதிரிகள் உட்காருவதும் படுப்பதும் கூட மிருகத்தோலில்தான். இத்தகு தோல்பாவை கூத்தினுக்காய் பொம்மைகளை உற்பத்தி செய்து அதன் மூலம் எப்படி கைப்பாவை நாடகமாக்கி காசு சம்பாதிக்கலாம் என்று மனக்கணக்கு போட்டால் பொம்மலாட்ட கில்லாடி கிளாரா. வந்தேறிய நிலங்களை வலித்து வடிகட்டி நல்லவற்றை அள்ளிச் செல்வதுதானே வெள்ளையர் வேலை. அருகிலே இருந்த கடையிலே தேநீருக்கு ஓர்டர் பண்ணினான் நம்பூதிரி. தேநீர் வேண்டாமென சீரகத் தண்ணீர் கலந்த ஔடதம் குடித்தாள் கிளாரா. அவளுக்கு தெரியும், ஔடகங்களைத்தான் எடுத்துக்கொண்டு அழிவுகளையும் கழிவுகளையும் 3ஆம் மண்டல காலனிகளுக்கு விற்பனையாக்குகின்ற கலை. உள்நாட்டு நாயை தெருநாயாக்கி தன்னாட்டு நாயை அங்கே வளர்க்கவும், பருத்தி உடைகளை பறித்தெடுத்துவிட்டு தம் நைலோனால் நாட்டை போர்த்தவும் பல நூற்றாண்டுகளாக நம் மத்தியிலே இருந்த சித்த மருத்துவத்தை அழித்துவிட்டு தங்களின் மேற்கத்திய மருத்துவத்தை மகத்துவம் என்று சொல்லி விற்கவும், நோயறிதல் முறைமைகளையும் காலணிகளுக்கும் பஞ்சாங்கம் அறிந்த முன்னோர்களை பைத்தியக்காரர் என்றும் முத்திரை குத்தவும் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார்கள் இந்த வெள்ளையர்கள். தமிழர் என்றிருந்த முதுமரத்தின் மூல வேரறுத்து பட வைத்த பெருமை வெள்ளையருக்கே உரியது. உள்நாட்டு மாட்டையும் மனிதர்களையும் அடிமாடுகளாக்கிவிட்டு வெளிநாட்டு காளைகளையும் வெள்ளையரையும் அவர்கள் பேசுகின்ற மொழியையும் தான் முதலாம் தரம் என சொல்ல வைத்திருக்கின்ற உலகப் பெரும் சாணக்கியம் அவர்களுடையது. பெரும் கைதட்டலோடு தோல்பாவை கூத்திலே சூர்ப்பனகை படலத்தை காட்டினார்கள். மக்கள் காசுக்காக கொண்டாடும் குபேரனும் ராவணனும் ஒரு தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் என்றும், அந்த குடும்பத்தின் ஒரே பெண் பிள்ளை சூர்ப்பனகை என்றும், ராமனை விரும்பியமையால் ராமன் தம்பி இலக்குவன் அவள் மார்பையும் மூக்கையும் அறிந்து துரத்திவிட்டான் என்றும் பெருமையோடு சொல்லுகின்ற காட்சி அது. ஏற்ற நெடுங்கொடி மூக்கும் இரு காதும் முலை இரண்டும் இழந்தும் வாழ ஆற்றுவேனோ என்று சூர்ப்பனகை அழுது புலம்பிய கண்ணீர் இப்பாவை கூத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களை கலங்கச் செய்யவில்லை. சீதையை மட்டுமே போற்றி சூர்ப்பனகையை அரக்கி என்று சொல்ல வைத்திருந்த ராம அம்மணம் அது. கிளாராவிற்கு இந்த கூத்தின் கதை எள்ளளவும் சகிக்கவில்லை. ராமனின் மீது கடும் கோபம் அவளுக்கு. விருப்பமில்லாவிடில் பெண் மார்பை அறிவானா இவர்களின் கடவுள்? மூடர்களின் கூத்து இது என்றாள் அவள். நம்பூதிரி அதனை கேளாதவன் போல நின்றான். இவர்களின் கதையெல்லாம் இப்படித்தான். பாண்டவருள் ஒருத்தனான பீமன் எனும் மல்யுத்தக்காரன் காட்டினுள் இடும்பி எனும் பெண்ணினை கண்டு புணர்ந்து கடோற்சகன் என்னும் குழந்தையை கொடுத்து விட்டு தப்பி ஓடி வந்து அறம் பேசியபடி தெரிந்தான். இடும்பியோ அவனே தன் கணவன் என அவனின் மிகுந்த காதலோடு இறுதி வரை காத்திருந்தாள். பிறகு அவள் அரக்கி என்று பீமனின் தாய் குந்தி தேவி பீமனுக்கு வேறு கல்யாணம் செய்து வைத்தாள். இவர்கள் பேசுகின்ற தர்மங்கள் அனைத்தும் அதர்மம். ஆனாலே அவர்கள்தான் நல்லவர்கள், தர்மவான்கள் என்று இத்தகு புராணங்களால் நம்ப வைக்கின்றார்கள் நம்பூதிரிகள். அடுத்தவர் குடும்பத்தை எப்படி கெடுப்பது, சமூகச் சொத்தை எப்படி சூறையாடுவது, மாற்று மனிதன் மனைவியை எப்படி அவனுக்கு தெரியாமல் கெடுத்து குட்டிச்சுவராக்குவது, மனைவியை அடிமைப்படுத்துவது எப்படி, யாருக்கும் தெரியாமல் எல்லோரையும் எப்படி பழிவாங்குவது, எதிரியின் முதுகில் எப்படி குத்துவது, நம்பி வந்தவன் வயிற்றில் எப்படி அடிப்பது, புருஷன் செத்து போனதும் மனைவியை உயிரோடு பிடித்து எப்படி தீயில் தள்ளுவது,
சூத்திர ஆன்மீகர்களை அகோரிகள் எனும் பெயரிலே நிர்வாணமாக தெருவிலே அலையவிட்டு அவர்களை பிணத்துடன் உறவு கொள்ள வைத்து பிணத்தை தின்ன வைத்தும் வேடிக்கை காட்டுவதென பார்ப்பனியம் அனைத்து தந்திரங்களையும் தன்னகத்தே கொண்டிருந்தது. உழைக்கும் மக்களுக்கு எதிரான வேத மந்திரங்களை உருவாக்கி அவர்களுக்கிடையே சாதி பிரித்து அவற்றையே உழைக்கும் மக்களுக்காக ஓதுவதாக பொய் கூறி அவர்களை நம்ப வைத்தது. அவர்களின் உழைப்பால் தம் உண்டியல் நிறைத்து தின்று கொழுப்பது பார்ப்பனியம். இதற்கு அவர்களுக்கு சாதகமாக இத்தகு புராணக் கதைகளும் ரிக்வேதம் உட்பட்ட ஏமாற்று வேதங்களையும் எழுதி வைத்துள்ளார்கள். சூத்திரனை வதைக்க சட்டமியற்றும் இம்மண்ணில் பிராமணர்களை தண்டிக்க எந்த சட்டங்களும் இல்லை. தோல்பாவை கூத்து நடந்த இடத்தை விட்டு கிளாரா கோபத்தோடு வெளியேறினாள். நம்பூதிரி அடிமை போல அவள் பின்னால் ஓடிச் சென்றான். ஆசுவாசப்படுத்தி அவளை அணைத்து சமாதானப்படுத்த போதும் போதுமென்றாகிவிட்டது நம்பூதிரிக்கு. சமாதானப்பட்டபின் இருவரும் ஒருவரை ஒருவர் மறந்து ஆனந்த பிணைப்பில் ஆழ்ந்தனர். கொச்சின் கடற்கரையில் நம்பூதிரியோடு அவன் மனைவி ஆனந்த ஜலக்கிரீடை செய்த அந்த காட்சியைக் கண்டு வந்த வெள்ளையன் ஸ்டீவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. தன் மனைவிக்கு உதவியாயிருப்பான் என்று அனுப்பிய நம்பூதிரியின் நம்பிக்கை துரோகத்தை நேரிலே கண்டபோது அவனால் கோபம் தாங்க முடியவில்லை. அவமானம் அவனை பிடுங்கித் தின்றது. கிளாரா நம்பூதிரியை விட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். நம்பூதிரி தன் வீட்டை நோக்கி தனியாக நடந்து கொண்டிருந்தான். ஆளரவமற்ற அத்தெருவிலே நம்பூதிரியை பின்தொடர்ந்த ஸ்டீவன் சற்றும் யோசிக்காமல் விருட்டென்று ஜீப்பை விட்டு கீழிறங்கி கோபத்துடன் நம்பூதிரியின் கழுத்தை பாய்ந்து பிடித்து கீழே தள்ளி கைகளால் கண்மூடித்தனமாக தாக்கினான். நம்பூதிரி நாய்க்கு வெள்ளைத்தோல் கேக்குதோ? விழுந்தவரை பூட்ஸ்காலால் ஓங்கி உதைத்தான். நல்ல வேளை அவரிடம் அத்தருணம் துப்பாக்கி இல்லை. நிறவெறியிலே கண் சிவந்த ஸ்டீவனின் வாயிலிருந்து கொச்சை வசவுகள் நம்பூதிரியை நோக்கி வந்து விழுந்தன. ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுந்த அவனது தூசண வார்த்தைகள் அந்த காட்டை அதிர வைத்தன. வெள்ளைக்கார துரை ஸ்டீவன் திட்டியபடியே அவனை பலங்கொண்ட மட்டும் அடித்து கொண்டிருந்தான். நம்பூதிரி உணர்ச்சி கெட்டவனைப் போல ஊற்று அடிகூட திருப்பி அடிக்காமல் வாங்கி கொண்டிருந்தான். நம்பூதிரிகள் நரிகள். அவர்கள் என்றைக்கும் எதிரியோடு நேருக்கு நேர் எதிர்த்து போராடுபவர்கள் அல்ல. காத்திருந்து சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது புறமுதுகிலே குத்துகின்ற பேடிகள். வெள்ளைக்கார துறையின் சரமாரியான அடியிலே துவண்டு விழுந்தான் நம்பூதிரி. வெள்ளையனது கொச்சை வார்த்தைகள் மேலும் மேலும் வந்து விழுந்த வண்ணம் இருந்தது. டேமிட்! அவன் முகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லியும் இருவரையும் பிரித்து விட்டாயே நாயே! ஸ்டீவனின் இத்தனை ஆத்திரத்திற்கும் காரணம் ஆலப்புழாவில் கிளாராவும் நம்பூதிரியும் ஆற்று நீரிலே செய்த அத்தனை ஆலிங்கனங்களையும் கண்டு வந்து சொன்ன அவனது நண்பர்களின் கேலியும் கிண்டலும் தான். அதைத்தான் அவன் இப்போது நேரிலே கண்டானே. ஸ்டீவனின் தாக்குதலில் எதிர்பாராமல் கல்லிலே விழுந்த நம்பூதிரியின் மண்டை பிளந்தது. நம்பூதிரி வாழ்வில் என்றுமே இல்லா பேரிடி இது. அவன் வாழ்நாளில் இத்தகு அவமானத்தை எங்கும் சந்தித்தவனல்ல. அவனை இதுவரை தொட்டு அடித்தவர்கள் எவரும் இல்லை. இந்த வெள்ளை நாய்க்கு நல்ல பாடம் படிப்பிக்க வேணும். தோட்டக்காரன் செல்வம்தான் ஸ்டீவனுக்கு சொல்லிவிடுவான் என அவனையும் அவன் குடும்பத்தையும் அநியாயமாக எரித்த அவன் சாபம்தான் இதுவோ? நம்பூதிரி மயங்கியபடியே சிந்தித்தான். சூத்திரன் சாபம் நமக்கு பலிக்குமா? காகம் திட்டி மாடு சாகுமா? அந்த எண்ணம் அவனை சிந்திக்க விடவில்லை. வெள்ளையன் தெருவிலே போட்டு உலக்கியதை எண்ண எண்ண அவன் தன்மான உணர்ச்சி அவனை சுட்டெரித்தது. அந்த நினைவுகளோடு இறந்து கொண்டிருந்தான் நம்பூதிரி. தொடரும். நன்றி.